சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்பொருளாக மாறுகிறேன் என்ற ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு மீதான விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்றது. ஆனந்தி, தற்போது விசாரணை 31/7 அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனா ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது காவல்துறை தாக்கியதில் சம்பவத்தை உயிரிழந்தார். இது கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரின் மீதான சிபிஐ தரப்பில் 2 கட்டங்களாக 2427 பக்கங்கள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனந்தி, இந்த கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை நடைபெறும் நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் செய்த தரப்பில் தான் அப்பொருளாக தாக்கல் செய்ய மனுவை கூடுதல் நீதிமன்றம் 24ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ஜெயராஜின் மனைவியான செல்வராணி தரப்பு மற்றும் சிபிஐ தரப்பின் கடு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த விசாரணை அது இன்று நடைபெற்றது. ஆனந்தி, தொடர்ந்து இந்த மதிய அளவிலிருந்து இந்த விசாரணை நடைபெற்று வந்த இந்த நிலையில் அது ஏற்கனவே கூறிய போல் சிபிஐ தரப்பும் சரி, அதாவது அந்த பெனிக்ஸ் தரப்பில் இருந்த வழக்கறிஞரும் சரி, இவரை அப்ரூவலா மாறுவதற்கான எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஸ்ரீதர் மனுவில் செல்ல வேண்டும், ஸ்ரீதர் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த சம்பவத்தில் மூளையே ஸ்ரீதர் தான், இவரால் தான் சம்பவம் நடந்துள்ளது என்று ஜெயராஜ் பெனிக்ஸ் தாக்கப்பட்ட ஸ்ரீதர் முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்புறவிட்டு சரியான காரணங்களை மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் முத்துக்குமரன் உத்தரவு பிறப்பித்து தாக்கல் செய்யப்படும் மனுவை பொறுத்து மனுவை ஏற்பதில்லையா என்பது குறித்த முடிவெடுக்கப்படும் என மதுரை மாவட்ட முதல் கூடுதல் நீதிமன்றம் முத்துக்குமரன் உத்தரவிட்டு இந்த வழக்கானது வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஆனந்தி, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.